வணக்கம் தலைமையிலே. வெறும் 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த சிரியாவின் இராணுவ கட்டமைப்புகளை, மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க, இராணுவ கட்டமைப்புகளை தூள் தூளாக்கிய இஸ்ரேல். இந்த பதிவு நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, இந்த தாக்குதல் இந்தியாவுக்கும் குறிப்பாக இந்திய உளவுத்துறைக்கும் ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும். இந்த தாக்குதல் பொதுவாக அடுத்த நாட்டை போய் தாக்குதலுக்கு எந்த வித ரைட்ஸும் நமக்கு கிடையாது. இஸ்ரேல் போய் காசாவை தாக்குனாங்க, லெபனான் தாக்குனாங்க, ஒரு ரைட்ஸ் இருக்கு. சிரியாவை தாக்க எந்த வித ரைட்ஸும் அனுமதியும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா சிரியாவில் நடப்பது உள்நாட்டு குழப்பம். இஸ்ரேல் தலையிடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனால் யாரோட அனுமதி கேட்கல, யார் சொல்றதையும் அவன் காதில் வாங்கிக்கல, சிரியாவை போய் நொறுக்கி எடுத்துட்டாங்க. 48 மணி நேரங்கள் 450 இராணுவ கட்டமைப்புகளை தூள் தூளாக்கி காமிச்சாங்க. 10,000 கோடி, பல 10,000 கோடி, லட்சம் கோடி தாண்டி போகலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவை சிரியா சந்திச்சிருக்கு. மீண்டும் இந்த இராணுவ கட்டமைப்புகள் உருவாக்கணும்னா 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலோட பெயர் ஆபரேஷன் பாசன் ஏரோ. இதுதான் இஸ்ரேல் வச்ச பேரு. இஸ்ரேலுடைய முப்படைகளும், விமானப்படை, கப்பற்படை, தரைப்படை 3 பேருமே கலந்துக்கிட்டாங்க. பொதுவாக வன்முறையாளர்கள் கையில், பயங்கரவாதிகள் கையில் அந்த நாடு சிக்கும் போது அந்த நாட்டில் இராணுவ கட்டமைப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு தான் சொல்லணும். யார் சொல்றதையும் நம்ம கேட்க தேவையில்லை. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆயுதங்கள் நாளைக்கு எங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படும், பயங்கரவாதிகள் உபயோகப்படுத்துவாங்க, நாங்கள் அழிச்சோம் அப்படிங்கிறாங்க. மிக சரிதான். பயங்கரவாதிகளும் ஒரு நோக்கம் எதுவுமே இல்லை. அவனுக்கு தேவையே பொதுமக்களுடைய உயிர்கள் தான். பயங்கரவாதிகள், வன்முறையாளர்கள் கையில் நாடு போகும்போது தாக்குதல் நடத்துவது நமது கடமையாக எடுத்துக்கணும். வங்கதேசம் நம்ம செய்ய தவறணும், இஸ்ரேலில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. வங்கதேசம் நம்ம செய்ய தவறுனால அந்த மாணவர் புரட்சிங்கிறாங்க, மாணவர்களே கிடையாது, பயங்கரவாதிகள் தான். என்னென்ன விளைவுகள் நம்ம சந்திச்சோம் பாருங்களேன். நிறைய ஒப்பந்தங்களை ரத்து பண்ணாங்க. வணிக ஒப்பந்தங்கள் பரவாயில்ல. அங்கே சேவை செய்து கொண்டிருந்த இந்து மத துறவிகளை கைது பண்ணுறாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை எல்லாம் விட இந்து மக்கள் உயிர்கள், சிறுபான்மை மக்கள் உயிர்கள் பறிக்கப்படுது. நம்ம இன்னும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளை கேட்ட என்ன சொல்கிறோம், இறையாண்மை, அந்த நாட்டுக்கு ஒரு இறையாண்மை கோடுகள்னு சொல்கிறோம். நம்ம மக்கள் பாதிக்கப்படும்போது அது இறையாண்மை எதுக்காக பார்க்கணும்? நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டும் நம்ம ஒன்றும் பண்ணல. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு எங்கள் மக்கள் அவன் தாக்குவான், இன்னைக்கு நாங்கள் இல்லாமல் பண்ணுறாங்கிறாங்க. நிச்சயமாக பாடம் கற்றுக்கணும். இதில் என்ன உளவுத்துறைக்கு பாடம் அப்படி என்ன சொல்கிறேன்னா, 450 இடங்கள் மிலிட்ரி இராணுவ கட்டமைப்பு தூளாக்கப்பட்டிருக்கு ஒரு 48 மணி நேரத்தில். ஆனால் எத்தனை வருஷமா இஸ்ரேலுடைய உளவுத்துறை சிரியாவில் மோப்பம் பிடிச்சி எங்கெங்கே ஆயுதங்கள் இருக்கு, எங்கெங்கே பேரழிவு ஆயுதங்களும் இருக்குன்னு சொல்லி மிக மிக சரியாக மேப் போட்டு கொடுத்தனால தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் சாத்தியமாயிருக்கு. நிச்சயமாக மொசாத்தை பாராட்டணும். அண்டை நாடு தான், என்னைக்கு வேணாலும் எது வேணாலும் மாறும். நிச்சயமா உளவு துப்பறிஞ்சு அதை நம்ம அந்த இராணுவ கட்டமைப்புல நோட்டம் பார்த்து வைக்கணும்னு மிக அழகா மொசாத் நமக்கு செஞ்சு காமிச்சிருக்கிற ஒரு காட்டியிருக்காங்க உலகத்துக்கு. 450 இடங்கள்ல அந்த நாட்டு போர் விமானங்கள், சிரியாவின் போர் விமானங்கள், போர் படகுகள், டாங்குகள், ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள், ஓடு தளங்கள், ரேடார்கள், விமான எதிர்ப்பு பீரங்கிகள், விமான எதிர்ப்பு முழு செட்டப், பேட்டரி அப்படிங்க முழு செட்டப், அது மாதிரி ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய இடங்கள், ஆயுதங்கள் வைத்திருந்த பகுதிகள், வேதியியல் ஆயுதங்கள் வைத்திருந்த பகுதிகள், இதெல்லாம் கிடங்குகள், இதெல்லாமே தூளாக்கி காமிச்சிட்டாங்க. இன்னும் சிரியா மீண்டு வரக்கு 20 வருஷம் ஆகும். நிச்சயமா செய்யணும். நம்மை போல இன்னொரு நாடு இருந்தால் தான் அதோட இறையாண்மை மதிக்கணும். பயங்கரவாதிகள், இந்த வன்முறையாளர்கள் ஆட்சி செய்கிற இடத்துல மதிக்கணும், இந்த இறையாண்மை கோட்டை மதிக்கணுங்கிறதுலாம் எந்தவித அவசியம் கிடையாது. நான் பதிவு பண்ணி இந்த சிரியாவுடைய அதிபர் பாஷர் அல் ஆசாத் நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரஷ்யா உதவும்லாம் சொல்லியிருந்தேன். இன்று அவர் நாட்டை விட்டு மிக பத்திரமாக ரஷ்யா இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட வங்கதேசத்தில் நம்ம இந்தியா பண்ணி காமிச்சாங்க. நான் பாராட்டுகிறேன். அந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நம்மளோட நண்பர், அவரை மிக பத்திரமா பாதுகாப்பாக காப்பாற்றி இன்னைக்கு நம்ம பாதுகாப்பாக அவங்கள வச்சிருக்கோம். அதே போல தான் ரஷ்யா அந்த அதிபர், சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத்தை பத்திரமா காப்பாற்றி அவங்க உளவு பிரிவு, ரஷ்யாவோட உளவு பிரிவு
அதுக்கு இதுக்கு பின்னாடி இருந்தாங்க. காப்பாற்றி கொண்டு போய் இன்னைக்கு ரஷ்யாவில் பத்திரமா வச்சிருக்காங்க. பாஷர் அல் அசாத், அவருடைய மனைவி, அவருடைய 3 குழந்தைகள் இன்னைக்கு பத்திரமா ரஷ்யாவில் இருக்காங்க. பாஷர் அல் சொன்னா அப்படி அல் அசாத் சொல்லியிருக்காரு, நான் அங்கேயே இருக்கேன், சிரியாலே இருக்கேன்னாங்க. வேண்டாம், அங்க இருந்தால் லிபியா அதிபர் கடாபி அடிச்சு கொண்டது போல உங்களையும் கொள்ளலாம்னு சொல்லி ரஷ்ய உளவுத்துறை சொல்லி காப்பாற்றிருக்கிறாங்க. நாளைக்கு திரும்ப பாஷர் அல் அசாத் ஆட்சி மலருமா சிரியால் அப்படின்னா மலரலாம். ரஷ்யா 100% மனது வைத்தால் நிச்சயம் பாஷர் அல் அசாத் அங்க பதவியில உட்கார வைக்கலாம். எப்படி நம்ம ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் நம்ம இந்தியா முழு மூச்சை நினைச்சாங்கன்னா வங்கதேசத்தில் பதவியில் அமர வைக்கலாம் நம்ம ராணுவம் நினைச்சா. அதுக்கு கொஞ்சம் காலம் வேணும். அந்த நாட்டு மக்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இப்போ அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களுக்கு எதிராக கோபமாக இருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் மாறி அந்த மக்கள் ஒத்துழைக்கும் போது மீண்டும் ஒரு வேளை பாஷர் அல் அசாத் சிரியாவுடைய அதிபராக உட்கார வைக்கப்படலாம். இங்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா கூட நம்ம இந்தியாவால் உட்கார வைக்கப்படலாம். இஸ்ரேல் சொன்னது மிக சரி. இன்னைக்கு அவங்க சொன்னது போலவே அந்த சிரியாவை கைப்பற்றிய பயங்கரவாதிகள், அரபு பயங்கரவாதிகளுக்கு எந்தவித நோக்கம் இல்லை. இன்னைக்கு இஸ்ரேல் அவங்க கைப்பற்றினாங்க, ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இப்போ கைப்பற்றிய ஹெஸ்டிஎஸ் துருக்கி ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளும் இன்னைக்கு அமெரிக்க ஆதரவு பெற்ற அங்கே குர்திஷ் பயங்கரவாதிகள் இன்னைக்கு சண்டை போடுறாங்க. மிகப்பெரிய சண்டையை நோக்கி சிரியா போயிருக்கு. கனரக ஆயுதங்களை உபயோகப்படுத்துறாங்க. அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்கு, துருக்கி இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் வருது. மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த பயங்கரவாதிகளுக்கு ஒரு அமைதியை வாழணும் நீங்க எண்ணமே கிடையாது. நீங்க அவங்களுக்கு என்னதான் பண்ணி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ சமாதானமா நீங்க அவங்ககிட்ட போனாலும் சரி, அவங்ககிட்ட அடிப்படையிலேயே இந்த அமைதி, அன்பு, சகிப்புத்தன்மையில இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை அவங்கள அடிச்சு ஒடுக்கிறது தான். அப்பதான் அவங்க அமைதியா இருப்பாங்க. இஸ்ரேல் நான் மனதார பாராட்டுறேன். ஒரு சின்ன நாடு தான், காசாவை இல்லாமல் பண்ணியிருக்காங்க, லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. யாருடைய அனுமதியும் இல்லாம அடுத்த நாடு இறையாண்மை கோடு இருக்கு, UN அனுமதிக்காது, உலக நாடு அனுமதிக்காதுன்னு தெரிஞ்சுமே நாளைக்கு அவர்கள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று சொல்லி உள்ள பூந்து 48 மணி நேரத்தில் எல்லா இராணுவ கட்டமைப்பும் உடைக்கிறாங்கன்னா அந்த இராணுவமும் அதுக்கு பின்னால் இருந்த உளவுத்துறை மொசாத்தும் இஸ்ரேல் நாட்டு தலைவர்களையுமே மிகுந்த பாராட்டலாம் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிரியாவுடைய தலைநகரம் டமஸ்கஸ்க்கு 20 கிலோமீட்டர் இந்த பக்கம் இஸ்ரேலுடைய டாங்குகள் அங்கே நிற்கிறத நான் பார்த்தேன். டாங்குகள் அங்கே தான் நின்று இருக்குது. இஸ்ரேல் இதை அதிகமாக பண்ணுவாங்க. நான் இஸ்ரேல் இருக்கும்போது இஸ்ரேலுக்குள்ள இருக்க அரபு மக்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு மேலே போய் டாங்கை நிப்பாட்டிடுவாங்க. அவங்க கதவை திறந்து ஜன்னல் திறந்து பார்த்தாலோ கதவை திறந்து வெளியே வந்தாலோ டாங்கோட அந்த குழாய் தான் மிக நீளமாக அவங்க வீட்டு பக்கத்துலேயே நிற்கும். இஸ்ரேல் ரொம்ப செய்வாங்க, ஒரு பயமுறுத்துவாங்க. இந்த வன்முறை பிரியமுள்ள மக்களை இப்படிதான் கையாளணும். அந்த அரபு மக்கள் வீட்டு வாசல் டேங்க் நிப்பாட்டுவாங்க, டேங்கை ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் ஓட விடுவாங்க, மிக பயமுறுத்துவாங்க. இதுதான் இப்போ சிரியாலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த சிரியாவை கைப்பற்றிய பயங்கரவாதிகள் இஸ்ரேலுடைய மோதணும்னா 100 தடவை யோசிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ இந்த காசாலையும் அந்த பதட்டம் கொஞ்சம் குறையுது. இப்போ அங்கே இருக்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்து வைத்திருக்கிற பணைய கைதிகள் எத்தனை பேர்த்து பிடிச்சு வச்சிருக்காங்க, இப்போ இருக்காங்களோ எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் பிணமா இருக்காங்கன்னு சொல்லி தேடி பிடிச்சு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. லிஸ்ட் போட்டு எகிப்தில் கொடுக்கறது. இப்போ எகிப்து தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எகிப்தில் கொடுத்து இந்த பணைய கைதிகளை அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப் முன்னால நிப்பாட்டுறோம், அவர் பதவியேற்கு முன்னாடி அவர் முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டிடுறோம். குறிப்பாக அமெரிக்க நாட்டு பணைய கைதிகள் அங்கே பிடிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் கொடுத்துட்றோம், வயோதிகர்களை நாங்கள் கொடுத்துட்றோம், இஸ்ரேல் ராணுவம் இங்கே இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பணைய கைதிகள் நம்ம விட்டுறோம்னு சொல்லி ஹமாஸ் முன் வந்திருக்கிறாங்க. இந்த வேற வழியுமே இல்லை. இன்னைக்கு காசா இல்லாமே போயிடுச்சு. இது அங்கே காசாவில் உள்ள முன்னேற்றம். இனி படிப்படியாக கொஞ்சமாக இந்த பதட்டம் அங்கே குறையணும் காசால. ஆனால் இஸ்ரேல் நிறுத்துற மாதிரி தெரில. தொடர்ச்சியாக அவங்க என்ன சொன்னாலும் கேட்காம காசால இந்த நொடிவை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஹமாஸால எதிர்த்து போராட முடியல, போராடும் சக்தியும் அவங்ககிட்ட இல்லை. பணைய கைதிகள் நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்குள்ள அங்கே ட்ரெண்டு. இஸ்ரேலை எவ்வளோ நாளும் பாராட்டலாம். அதாவது பிரச்சனை வந்த பிறகு பார்க்காம வரக்கு முன்னாடியே அந்த பேரழிவு ஆயுதங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தெரிஞ்சோடனேயே ஐக்கிய நாட்டு சபைகிட்டயோ வேற அவங்க என்ன சொல்லுவாங்க, அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க, எதையுமே கண்டுக்காம அடிச்சு நொறுக்கிட்டாங்க போய் சிரியாவை. ரொம்ப பாராட்ட தோணுது.
நம்மளுமே இதை கற்றுக்கணும். இந்த வங்கதேசத்துலலாம் ஏதோ பண்ணியிருக்கணும். அந்த மாணவர்கள் வந்து அந்த நாட்டை பிடிக்கும் போதே கொஞ்சம் தாக்குதல் நடத்தியிருந்தால் ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்திருக்குன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இஸ்ரேலுடைய மொசாத்தையும் மிகுந்த பாராட்ட தோணுது. நன்றிகள்.